அடுத்து நான் சொல்லக்கூடிய தகவலை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் மாற்றிக்கிட்டேலாம் இருக்க மாட்டேன். ஒரு தகவல் சொன்னால் அவ்வளோதான், அந்த தகவலை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம தகவலை மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது தோதாகாது. ஓகே. அந்த வகையில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதல்வர் சதீசன். ஓகே. இந்த பினராயி விஜயன்லாம் தோதாக மாட்டார். ஏன் அப்படின்னா இந்த பினராயி விஜயன் இந்த மேனகா சுரேஷ் சோப்பனாங்கி வச்சு தோது பார்த்துக்கிட்டு அங்கே நிறைய ஸ்கீம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஊழல் பண்ணுறாரு. அது எதுவுமே தோதாகாது. ஓகே. இந்த சோப்பனாங்கி கூட எப்படி சார்ஜ் ஆகுது? இந்த பினராயி விஜயன் கேரளா கவர்மெண்ட் தமிழ்நாட்டிலேருந்து துரத்தி விட்டாச்சுன்னு சென்னையிலேருந்தே துரத்தி விட்டாங்க. அதனால் அங்கே தோது பார்த்துக்கிட்டு இதுவும் தோதாகிது. இது யாருமே கூப்பிடவே கிடையாது. கேபிள் டிவி கனெக்ஷன் மாதிரி இதுவாக இன்வால்வ் ஆகுது. ஒன்றெல்லாம் ஆட்டத்திலே கிடையாது நீ அப்படின்றதே புரிய மாட்டேன். சொல்லி புரிய வைங்க. நீங்களாம் வரவே வராத, சொல்லி புரிய வைங்க சோப்பனாங்கி. நீ ஆட்டத்திலே கிடையாது, தள்ளிப்போ. அடுத்து உள்ளார்ந்த ரீதியாக ஒரு காரணம் சொல்லுது சோப்பனாங்கி, முருகன் அப்படின்னு. முருகனோட சாஃப்ட்வேர் எக்கச்சக்கமான ஃபெயிலியர் ரிசல்ட்டு தான். இப்போ எல்லா பொறுப்புமே என்கிட்ட தான் இருக்குது. நானாக பார்த்து முடிவெடுக்கிற நிலைமையில தான் எல்லாமே தோதாக அமைஞ்சிருக்கு. அது நாங்களாம் ஒரு டீம் மாதிரி. ஓகே. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அவசியம் எனக்கு கிடையாது. நான் ஆல்ரெடி நல்லா தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே. அதனால் உனக்கெல்லாம் எந்த விதமான உயில் காசு ஸ்டூடியோ அப்படி இப்படின்னு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அப்படியே கொடுத்தாலும் எதுவுமே தோதும் ஆகாது. ஓகே. அதனால் என்ன கான்செப்ட்னா உழைச்சி சம்பாரி. ஓகே. அப்படின்னா உனக்கு என்னன்னே தெரியாது. அதனால் உன் ஹஸ்பண்டுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. அவரை உனக்கு தோசை செஞ்சு கொடுப்பா அப்படி. ஓகே. சரி, அடுத்த தகவல். ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் ஆதிசங்கர ஸ்டூடியோவில் டைரக்டர் நெல்சன் வேலை செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் லீவ் எடுத்துக்குங்க. ஓகே. ஏன் அப்படின்னா நிறையா பேர் ரொம்ப நுட்பமாக ரொம்ப ஒரு வேறு ஒரு தளத்தில் செயல்படுறன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அப்படி தோதாகாது. ஏன் அப்படின்னா ரஜினி என்கின்ற லதா ரஜினிகாந்தோ இல்லை ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோ 2 பேர் தான் யாராவது ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இவங்க 2 பேருக்கும் தோது செஞ்சு கொடுக்குறது டைரக்டர் நெல்சனு, அதுக்கப்புறம் டிஎம்கேவோட ஸ்கெட்சு, இதெல்லாம் தோதாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி தோதாகாது. அதனால் யாரெல்லாம் தோதோ அவங்களுக்கு மட்டும்தாங்க என் ஸ்டூடியோவில் வேலை. நீ காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைக்கிற, அது தோதாகாது. ஓகே. அடுத்து ஏஆர் முருகதாஸ் ஓரளவு பரவாயில்ல. அவருக்கு ஸ்டூடியோவில் திரும்ப நம்ம வேலை கொடுக்கலாம். சேலம் ஸ்டூடியோவில் நீங்கள் திரும்ப ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே. அதனால் இந்த ஒரு சில மூவியில் சில பேர் இன்வால்வ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டூடியோ அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹோல்டு செஞ்சு அந்த படம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு திரும்ப நம்ம எல்லா விஷயத்துலையும் தோதாக அமைச்சு கொடுக்கணும். அதனால் இந்த டைரக்டர் நெல்சனு, அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ரஜினி கமல் இந்த ரெட் ஜெயின் மூவி அது சம்மந்தமாக அத்தனை பேருமே விலக்கி வச்சுருங்க. தோதாகாது. ஏன் அப்படின்னா இவங்க சம்பாரிச்சிட்டு ஏசி ரூமில் போயிடுவாங்க. இங்கே கீழ்நிலையில் ரொம்ப வாழ்வியல் போராட்டமாக இருக்குது. அந்தளவுக்கு எதுக்கே சித்திரவதை அனுபவிக்கணும். வெள்ளைக்காரங்க தான் போயிட்டாங்க. இப்போ அவங்களே நமக்கு நிறையா விஷயம் தோசை செஞ்சு கொடுக்குறாங்க. சும்மா இவங்களுக்குள்ளேயே இவங்க மட்டுமே இல்லைங்காமல் பல ட்ரில்லியன் கோடி சம்பாதிக்கிற மாதிரி பிகவ் பண்ணுறாங்க. இவங்க சம்பாதிக்கிறது பாதி காசு டாக்ஸுக்கே போயிடும். அதுக்கப்புறம் இவங்க அங்கே இங்கே செலவுக்கே போயிடும். இதில் எதுக்கியா தேவையில்லாத கௌரவம்? அதனால் ஒற்றுமை, பண்பு, பக்குவம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே. அடுத்த தகவல். ஈஷாவில் இருக்கக்கூடிய சன்னியாசி டிஸ்கஷன். அதாவது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை, காத்திருப்பு, பண்பு. பண்பு அப்படின்றப்போ பக்குவம், அமைதி தேவை. நானாக கூப்பிடுவேன். ஓகே. என்னை எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா சுவாசத்தில் தொடர்பு கொள்ளலாம், அல்லது நீங்கள் மனசில் நினச்சிங்கனாலே போதும். ஓகே. மற்ற எந்த வகையிலையுமே நீங்கள் என்னை தொடர்பு கொள்கிறன்றது தோதாகாது. ஓகே. அடுத்து யதார்த்த ரீதியாக இன்னொரு தகவல் இருக்குது. என்ன தகவல் அப்படின்னா நேற்று சொல்லலாம் தான் நினச்சேன், ஆனால் என்னால் தோதாகலை. அதனால் இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னா சன்னியாசிங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஷியாக நான் சொல்கிறது தெளிவாக நிதான பொறுமை கேட்டுக்குங்க. கர்மா அப்படின்றது ஒரு செயல். ஓகே. அப்படின்றப்போ செயல் அப்படின்றப்போ ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான செயல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போது என்னுடைய செயல் அப்படின்றப்போ இந்த கம்பெனி சார்ந்த செயல் இருக்குது, ஸ்டூடியோ சார்ந்த செயல் இருக்குது,
உறவுமுறை சார்ந்த செயல் இருக்குது. அதாவது சொந்தம், பந்தம், ஊர், அவங்க இது எல்லாமே ஒரு செயல் தான். இந்த செயல் எல்லாமே நான் பூர்த்தி செய்யணும். இப்போ நான் ஏன் ஸ்டுடியோவில் நடிக்கணும், நான் ஏன் ஆட்ஸில் நடிக்கணும், நான் ஏன் கம்பெனி வேலை செய்யணும், நான் ஏன் அங்கே போகணும், நான் ஏன் இங்கே வரணும், இது எல்லாமே என்னுடைய கர்மா, அதாவது என்னுடைய செயல். இதெல்லாம் நான் பூர்த்தி செய்யணும். ஓகே, அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல் இருக்கும். அந்த செயல் எல்லாமே அவங்க செய்யணும். அப்படின்றப்ப தான் இந்த யூனிவர்சல் லெவலில் தோதாகும். ஓகே, அது எப்போ தோதாகும், எப்படி தோதாகும், எதுக்கு தோதாகும் அப்படின்றது எல்லாமே ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, அதனால் எனக்கு உண்டான ஒரு கர்மாலாம் இருக்குது. அதெல்லாமே நான் செயல்படுத்தினா ஏன் அனிமேஷன் மூவிஸ் புக் பண்ணணும், ஏன் இதெல்லாம் இதெல்லாமே என்னுடைய கர்மா, அதாவது என்னுடைய செயல். இதெல்லாம் நான் தான் செஞ்சாகணும். இதெல்லாம் மறுக்கிறது அப்படின்றது தோதாகாது. ஓகே, அதனால் நான் முழுமையாக செயல் செய்யணும் அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட்டு. ஓகே, அதே மாதிரி உங்களோட செயல் என்ன அப்படின்னா என் கூடயே வரணும் அப்படின்ற செயல் கிடையாது. நீங்கள் உங்களோட செயல் என்ன அப்படின்னா ஆசிரமத்திலேயே நீங்கள் தரமாக, பதமாக, பக்குவமாக பயிற்சி செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பயிற்சிகளுமே நீங்கள் முழு தீவிரமாக பயிற்சி செய்யணும். ஏன் அப்படின்னா இப்போ மாதிரி ஆசிரமம் கிடையாது. ஆசிரமத்தில் நிறையா யந்திராஸ் எல்லா இடத்துலையுமே அமைக்கணும். ஓகே, ஆசிரமத்தை இன்னும் பல மடங்கு சக்தி நிலை மையமாக மாற்றணும். அதெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அதிர்வாகவும், அவ்வளோ அடர்த்தியாகவும், அவ்வளோ ரொம்பவே ஒரு உச்சபட்ச நிலையில் ஆசிரமத்தை நீங்கள் நடத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நீங்கள் பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்கிறப்ப தான் எனக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, நான் புக்கில் ஒரு மிங்கல் இருக்குது. நீங்கள் தான் என் கூட மிங்கல் ஆகணுமே தவிர மற்றவங்க யாருமே மிங்கல் ஆகக்கூடாது. சோப்புனாங்க அவங்க இவங்கெல்லாம் குவாலிஃபைடே கிடையாது. எல்லாம் சரக்கு, ஆல்கஹாலிசம். அது தோதாகாது. அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. அது ஓரளவு தான் தோதாகும், ரொம்பலாம் தோதாகாது. ஓகே, அதனால் நம்ம நிரந்தர தீர்வு நோக்கி தான் பயணிக்கணும். அப்படின்றப்போ நீங்கள் நிறையா பயிற்சி செய்யணும். அதுதான் உங்களுடைய கர்மா. உங்களுடைய செயல் என்ன அப்படின்னா நீங்கள் ஆசிரமத்தில் ஸ்டே பண்ணணும், நிறையா பயிற்சி செய்யணும், இன்னும் நிறையா தீவிரமாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய கர்மா. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நான் அங்கே போகிறேன், இங்கே வரேன், நான் இந்த செயல் செய்கிறேன், இந்த செயல் செய்யலாம், அது என்னுடைய கர்மா, அது என்னுடைய செயல், அது என்னுடைய பாதை. உங்களுக்கான ஒரு பாதை இருக்கும், உங்களுக்கான ஒரு கர்மா இருக்கும், உங்களுக்கான ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதில் தான் நீங்கள் பயணிக்கணும். ஓகே, அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் ஆசிரமத்தில் இருக்கிறது ஒரு கௌரவ குறைச்சலாம் நினைக்காதீங்க. அங்கே தான் உங்களுக்கான இடமே. அதுதான் உங்களுடைய கர்மா. நீங்கள் அங்கே தான் பயிற்சி செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, நானாக தோதாகிறப்ப கூப்பிடுவேன், அவசரப்படக்கூடாது. ஓகே, நான் இப்போ தான் ஒவ்வொன்றா தோதா அமைச்சிட்ருக்கேன். நம்ம எல்லாம் சேர்ந்து நிறைய விஷயத்தை நம்ம தோதா அமைக்கலாம். அந்த பாதையில் நம்ம பயணிக்கலாம், அவசரப்படக்கூடாது. ஓகே, சரி. டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் நான் போதுமான வரைக்கும் எல்லா தகவலும் சொல்லிட்டேன். ஓகே, ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம விளக்கமாக சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி காலை பொழுது முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மத்தியானம் ஆயிரும். காலையில் எழுந்திரிச்சோமா, ஒரு பயிற்சி செஞ்சோமா, அடுத்தது என்னவோ அந்த மாதிரி நிகழ்வு தான் நம்ம தோது பார்க்கணும். மேக்ஸிமம் ஒரு ஈவினிங் டைமில், ஒரு ரிலாக்ஸான டைமில் தான் நம்ம இந்த மாதிரிலாம் பேசுகிறதுன்றது தான் தோதாகும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் சூழ்நிலையை நம்ம அமைச்சிக்கணும். காலங்காத்தாலேயே ஒரு வைப்ரேஷன் அப்படின்றது எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் ஈவினிங் டைமில் ரிலாக்ஸாக பேசுகிறது அப்படின்றது தான் அது ஒரு பண்பான ஒரு சமுதாய வாழ்வியலுக்கான ஒரு நிலை அப்படின்றத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா ஆசிரமத்துக்கு ஒரு வில்லங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவாக தான் இருக்குது. அதனால் யூஎஸ்ஏவை நீங்கள் ஓரளவு பேலன்ஸ் பண்ணணும். அவங்களுடைய தரத்துக்கு விட நீங்கள் ஒரு படி உயர்வான தான் ஆசிரமம் அப்படின்றது பாதுகாக்கப்படும். ஏன்னா ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் யாரை ஏற்படுத்துகிறீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ சார்ந்த ஒரு சில ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டு, அந்த யூஎஸ்ஏ ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தான் யாராவது ஏற்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் யூஎஸ்ஏ சார்ந்த ஒரு சில நபர் தான் ஆசிரமத்தை யாராவது ஏற்படுத்துகிறாங்க. அதனால் யூஎஸ்ஏ தரத்தோடு நீங்கள் ஒரு படி முன்னேறினா தான் யூஎஸ்ஏ ஆனது சமநிலையாகும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் அவ்வளோ ஒரு கொடுமையெல்லாம் செய்யலை, நீங்கள் நல்லது தான் செய்கிறீங்க, அதுக்கு இன்னும் கொஞ்சம் திருத்தமாக செய்யுங்க. ஓகே, சரி. மற்றபடி ஏதோ தோதாகிறப்ப நானே கூப்பிடுவேன், அவசரப்படக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் எதுவும் மறக்காமல் அதை அப்படியே கரெக்டான விதத்தில் ஃபாலோ பண்ணணும். ஓகே, சரி. கடைசியான தகவல்னால் நான் டிடிஎஃப் வாசன் மூவியில் புக் பண்ணுவேன், ஆனால் கெமிஸ்ட்ரி உடைக்கக்கூடாது. அதுக்குள்ளே அவசரப்பட்டு யாராவது ஏற்படுத்துறதுனால நம்ம மூவியில் புக் பண்ணுற சிரமமாக இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஆள் வேலை செய்கிறேன், உனக்கு கிஃப்ட்டு தரேன், உன் கூடவே இருக்கேன், உன்னை பாதுகாக்கிறேன், உனக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை எல்லாத்தையும் நான் பூர்த்தி செய்கிறேன், உன் அடிமையாக உன் காலிலேயே நான் விழுந்து கிடக்கிறேன் அப்படின்றா. அப்படி நான் அப்படிலாம் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன்.
ஓரளவு பண்பாக நடந்துக்கிட்டிங்கனாலே போதும், அப்படி தான் நான் எதிர்பார்ப்பேன். ஓகே. ஆனாலும் எனக்கே சங்கட்டமாக தான் இருக்குது. யாரையுமே நான் காக்க வைக்க மாட்டேன், அது எனக்கு சரி கிடையாதுன்றது எனக்கே புரியும். அதனால் நீங்கள் கரெக்டாக நான் பாதத்தில் இருக்கணும், விலகி இருக்கணும், நானே கூப்பிடுவேன், அவசரப்படக்கூடாது. ஓகே. அதனால் டிடிஎஃப் வாசனை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாத, உன்னையே தாழ்த்திக்காத, எஸ்எம்எஸ் அனுப்பணும், ஜிபேயில் காசு அனுப்பணும், அப்போனா தான் நிறையா விஷயம் கம்யூனிகேஷன் அப்படின்றது தோதாகும். ஓகே. நான் உன்னை மூவியில் புக் பண்ணுறேன், அவசரப்படாத. ஓகே. அதே மாதிரி தான் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் அவசரப்படாதீங்க, சூழ்நிலையை தோதை அமைச்சு கொடுக்கணும். ஓகே. அதுக்கு நீங்கள் ட்ரைனிங் ஆகணும், அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில் எரர் ஏற்படுத்தினா எல்லாம் தோதாகன்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் தோதாகாது. ஓகே. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு டாக்டர் படிப்பு சம்மந்தமான ஒரு சான்றிதழ் வாங்கணும்னா நீங்கள் ஒரு 4 வருஷம் படிக்கணும், அப்போ தான் மருத்துவர் சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய விஷயம் தோதா அமைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தோதாகும். ஓகே. சரி, டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். நன்றி, வணக்கம், பாய்.